நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையை தென்னிந்தியாவில் அமல்படுத்துவதற்கு புதுச்சேரி நுழைவு வாயிலாக உள்ளது என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரைவு செய்யப்படும் என்ற மத்திய அரசின் முடிவால் தென் மாநிலங்களை முழுமையாக பாதிக்கும். இந்த முடிவிற்கு புதுச்சேரி அரசு ஒருபோதும் துணை போகக்கூடாது என்று வலியுறுத்தினார். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரைவு போன்ற திட்டங்களை தென் மாநிலங்களில் செயல்படுத்துவதற்கு புதுச்சேரி அரசு நுழைவு வாயிலாக உள்ளது என்று குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம், தொகுதி மறுவரைவு குறித்த தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுகளுக்கு ரங்கசாமி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கை இவை இரண்டையும் எதிர்த்து தமிழகம் போராடி வருகிறது. இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவாக உள்ளன. ஆனால் புதுச்சேரியில் இந்த இரண்டுக்குமே முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக உள்ளார் என்று குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம், சமீபத்தில் தொடங்கிய விஜய் கட்சி கூட இந்த இரண்டு கொள்கையில் மாறுபட்டு இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினார். மும்மொழி கொள்கை எவ்வாறு புதுச்சேரியில் திணிக்கப்பட்டதோ அதுபோன்று வடமாநில கொள்கைகளும் புதுச்சேரியில் திணிக்கப்படலாம் என்று அச்சம் தெரிவித்த அவர், தென் மாநிலங்களின் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்புகளும் பறிக்கப்பட்டு வடமாநிலத்திற்கு செல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஒன்றாக இருக்கும்போது உதவி மட்டும் தனியாக இருந்தால் நம்மை நாமே காட்டிக் கொடுப்பதாகவும், நாமும் தென் மாநிலங்களில் தான் உள்ளோம் என்பதனை ரங்கசாமி மறந்துவிடக்கூடாது. எனவே தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதில் தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தயவு செய்து ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 40 நாட்கள் தவக்காலம் இன்று தொடங்கியது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்போ 40 நாட்கள் தவம் இருந்தது இயேசு தவக்காலம் என்பர். இத்தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் புதன் என்று கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கின்றனர். இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பழமை வாய்ந்த இருதய ஆண்டவர் தூய பசிலிக்காவில் பங்குத்தந்தை பிச்சைமுத்து தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகள் நடைபெற்றது. தவக்காலம் இன்று துவங்கி 40 நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பு இருப்பார்கள். இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர். தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் துவங்குகிறது. அப்போது சிலுவை பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இதேபோல் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மிகவும் பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம், வில்லியனூர் லூர்து மாதா தேவாலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை, புனித அந்தோனியார், அரியாங்குப்பம் மாதா கோவில் உட்பட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 3 மாத கால ஊதியத்தை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை முகமையின் முன்பு ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக 2009ஆம் ஆண்டு புதுச்சேரி வேலை வாய்ப்பகம் மற்றும் நேர்காணல் மூலமாக வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத கால ஊதியத்தை உடனே வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முன்பு ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைவர் வேலுமணி, செயலாளர் முனுசாமி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி 18வது நாளாக வாரிசுதாரர்கள் பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர்ந்து பணி நியமனம் வழங்க கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 18வது நாளாக நடைபெற்ற பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ், டேவிட் ஆகியோர் தலைமையில் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான ஊழியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் தலைவர் தாமோதரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 32 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது. இதேபோன்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ளது. இது இரண்டுமே திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ள நிலையில்
புதிய பேருந்து நிலையம் மற்றும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் ஆகிய இரண்டிற்கும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதன் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான தாமோதரன், வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது 4 வழி சாலை, தொலைபேசி திட்டம், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்தார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் நிதி உதவியோடு புதிய பேருந்து நிலையமும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இரண்டிற்கும் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வாஜ்பாயின் 100ஆண்டு விழா நடைபெற்று வரும் இந்த வேளையில் அவரது பெயரை சூட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளியூர் தொகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டியுடன் தள்ளு வண்டியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மூலம் வெளியூர் தொகுதிக்குட்பட்ட ஏழை சலவை தொழிலாளர்களுக்கு இலவச தொழில் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெளியூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டியுடன் கூடிய தள்ளு வண்டியை வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக தொகுதி அவைத் தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், மிலிட்ரி முருகன், முருகேசன், கலைமணி, காசிநாதன், அருள்மணி, முத்து, சேகர், பிரபு, உத்ராவதி, அமிமன்னன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அடுக்குமாடி குடியிருப்பில் 5% இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து இந்த குடிசை மாற்று வாரியத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிகரம் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் இன்று முல்லை நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. கடந்த 20 ஆண்டுகளாக அடுக்குமாடி குடியிருப்பில் 5% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்காததை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தலைவர் அந்தோணி, முத்து, துணைத் தலைவர் மணிவண்ணன், செயலாளர் கார்த்திகேயன், துணை செயலாளர் லட்சுமணன், பொருளாளர் ஜான் பீட்டர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து இடஒதுக்கீடு உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்களை நேரில் சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி தீயணைப்பு துறையில் நிலைய அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர் மீது சுமத்தப்பட்ட பொய் புகார் காரணமாக பணி மறுக்கப்பட்ட சம்பவம் ஏனாமில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேர்வு நடைபெற்றது. இதில் ஏனாமை சேர்ந்த இளைஞர் கோனா வீரபாபு என்ற இளைஞர் EWS ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் அவரது சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடைபெற்ற போது ஏனாமை சேர்ந்த நபர் ஒருவர் கோனா வீரபாபுக்கு அதிக சொத்து உள்ளதாகவும் அதனால் அவரை பணியில் சேர்க்கக்கூடாது என ஏனாம் நிர்வாகி உட்பட ஆட்சியாளர்களிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அவருக்கு பணி வழங்க முடியாது என ஏனாம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளைஞர் ஆளுநர் மற்றும் முதல்வருக்கு கடிதம் அனுப்பியதுடன் இன்று அப்பகுதி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் சுங்கர கார்த்திக், கடம் செட்டி ராமமூர்த்தி, மகபு சுப்பாராவ் ஆகியோருடன் சென்று ஏனாம் நிர்வாகி முனுசாமியிடம் மனு அளித்து வலியுறுத்தினர். இது தொடர்பாக அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி சின்ன சுப்ராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 48ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம், என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கட்சியினர் அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி சின்ன சுப்ராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் 48வது மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வாழ்த்துக்களோடு மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் தொகுதி நிர்வாகி தனஞ்சயன் என்கின்ற சூர்யா மற்றும் தொகுதி நிர்வாகிகள் வினோத், கனகராஜ், தினேஷ் குமார் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ் குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகி ராஜ்பவன் பிரதீபன், உழவர்கரை ராஜசேகர், லாஸ்பீட் சரவணன், காமராஜர் நகர் விஜி, அணி நிர்வாகிகள் காலாப்பட்டு மனோகர், கிளை நிர்வாகிகள் காமராஜர் நகர் சுரேஷ், அருண், கார்த்திக், தினேஷ், பாரக், கிரிஷ், ஆகாஷ், செந்தில்குமார், அல்போன்ஸ், கணேஷ், சந்துரு, வெங்கடேஷ், உருளையன்பேட்டை பிரபு, தட்டாஞ்சாவடி மணிமாறன், பாரதி, தருண், முத்தியால்பேட்டை வசந்த், காலாப்பட்டு ராஜேஷ், கதிர்காமம் சுந்தர், விஜய் மற்றும் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதேபோல் காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிகைவேல் என்கின்ற குமார் தலைமையில் நடைபெற்ற அன்னதானத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் செந்தில், செயலாளர் வசந்த், துணை செயலாளர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் புகழேந்தி, சம்பத், கார்த்தி உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி யங் இந்தியன்ஸ் மற்றும் புதுச்சேரி பாஸ்கெட் பால் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி யங் இந்தியன்ஸ் மற்றும் புதுச்சேரி பாஸ்கெட் பால் அசோசியேஷன் இணைந்து 8 நாட்கள் கூடைப்பந்து போட்டி நடத்தி நேற்று நிறைவு பெற்றது. இப்போட்டி கடந்த 8 நாட்களாக இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 55க்கும் மேற்பட்ட அணிகளும் 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களும் பங்கேற்றனர். இப்போட்டியில் கரியர் த்ரூ ஸ்போர்ட்ஸ் என்ற தலைப்பில் கூடைப்பந்து விளையாட்டினை பற்றிய விழிப்புணர்வும் இவ்விளையாட்டின் மூலம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. 8 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் பெண்கள் பிரிவில் ஷீஃபா, ஆரோவில் மற்றும் மேஜிக்ஸ் அணிகளும், ஆண்கள் பிரிவில் அனைத்து பிரிவிலும் ப்ளூ ஸ்டார் அணியை வெற்றி பெற்றது. இப்போட்டியின் நிறைவு நாளான நேற்று கோலாகலமாக ராப் இசை கச்சேரிகளும் நடனங்களும் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி பாஸ்கெட் பால் அசோசியேஷன் யங் இந்தியன்ஸ் உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர். கோரிமேடு காமராஜ் நகர் பகுதியில் டெங்கு நோய் பரவாமல் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக டெங்கு விழிப்புணர்வு நாடகம் கோரிமேடு காமராஜர் நகர் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுகாதார உதவியாளர் சிவகுமார் அனைவரையும் வரவேற்றார். கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்கினார். புதுவை கண்மணி கிரியேஷன்ஸ் கலைக்குழுவினர் டெங்கு நோய் என்றால் என்ன, டெங்கு கொசு உற்பத்தியாகும் இடங்கள், டெங்கு நோயின் அறிகுறிகள், டெங்கு நோயின் பரிசோதனை முறை, சிகிச்சை மற்றும் டெங்கு நோய் பரவாமல் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் தங்களின் நாடகம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் புதுவை கண்மணி கிரியேஷன்ஸ் கலைக்குழுவினர்கள் கலைமாமணி ராஜா, கலைமாமணி நந்தகோபால், கலைமாமணி சகாயராஜ், கலைமாமணி பாரதி, வீரம்மாள், சுரேஷ், மூர்த்தி, கல்பனா மற்றும் தனலட்சுமி ஆகியோர் பங்கு பெற்றனர். டெங்கு நோய் குறித்த துண்டு பிரசுரங்களை கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி பொதுமக்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் சுகாதார உதவியாளர் ஜெகநாதன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர்கள் விருதாம்பாள் செய்திருந்தார். திருபுவனை பகுதியில் 3 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட திருபுவனை தொகுதியில் பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு கடந்த 3 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாமல் இருந்துள்ளது. இதனை கண்டித்து திருபுவனை பகுதியில் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இதனை அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டு ஓரிரு நாட்களுக்குள் சம்பளம் வழங்குமாறு வலியுறுத்தியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் SC/ST மக்கள் நலத்திட்ட உதவி பெறுவதற்கு வருமான உச்சவரம்பை உயர்த்தும் அறிவிப்புக்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2022-23 நிதிநிலை அறிக்கையில் SC/ST மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பை ரூபாய் 8 லட்சமாக உயர்த்துதல் மற்றும் SC/ST மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்வது சம்பந்தமான அரசாணையை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில முதன்மை செயலர் தேவ பொழிலன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். SC/ST மக்களின் வருமான உச்சவரம்பை 8 லட்சமாக உயர்த்துவது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அரசு அரசாணை வெளியிடவில்லை. இதனால் SC/ST மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக அரசு அரசாணையை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் அரியாங்குப்பத்தில் உள்ள பாரத மாதா மனநலம் பாதிக்கப்பட்டோர் மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் மாநில கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கினார். இவ்விழாவில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி கழக செயலாளர் சீதாராமன், அவைத் தலைவர் பாண்டியன், இந்திரா நகர் தொகுதி செயலாளர் வடிவேல், இலக்கிய அணி மாநில அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், துணை அமைப்பாளர் கலிவரதன், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் முகுந்தன்,
மீனவர் அணி மாநில தலைவர் ரமேஷ், சுற்றுச்சூழல் அணி மாநில தலைவர் பன்னீர்செல்வம், கலை இலக்கிய பகுத்தறிவு பாசறை அணி துணை அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில தொகுதி பிரதிநிதி தினகர ராசு, பொருளாளர் மெய்யழகன், மாநில மாணவர் அணி வினோத்குமார், வர்த்தகர் அணி மாநில துணை அமைப்பாளர் கர்ணா, மாநில அமைப்பு சாரா தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் குட்டி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் லோகநாதன் குமார், தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் அரசு, தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி அமைப்பாளர் ஆதவன் மற்றும் அண்ணாமலை கிளைக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியலூர் அடுத்த அனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் அனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை மற்றும் திருத்தேர் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 26ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவதாரத்தில் மயானத்தில் முதல் கொள்ளை நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இரவு சுவாமி வீதி உலாவும் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் இரணக்கழிப்போ உற்சவமும் அக்னி கரகம் எடுத்து வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காளம்மன் கோட்டை அழித்தல் கதை வரலாறு வர்ணிப்பு நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மன் உருவெடுத்து குடல் உருவி மாலையிடுதல் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று பாவாடை ராயன் படையல் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மாலை திருத்தேர் புறப்பாடு மற்றும் மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள் மற்றும் அனந்தபுரம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் சக்தி பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பொதுநலவாதியும் சமூக சேவகருமாகிய பாண்டிச்சேரி சக்தி பிறந்த நாள் இன்று காலை கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சி அரியாங்குப்பம் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த அருள் மற்றும் விக்ரமாதித்தன் தலைமையிலும், அவர்களது நண்பர்கள் குணா, அமர், சரண், சதா, விஜய், ஆனந்த், தவி ஆகியோர் முன்னிலையிலும் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி குயவர்பாளையம் வெள்ளம் தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனின் கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் ஐயனார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கொள்ளை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து காலையில் அங்காள பரமேஸ்வரிக்கு மகா அபிஷேகம், அதைத் தொடர்ந்து காய்கறிகள் கொள்ளையும், இரவில் பல்லையும் போட்டு படைத்தலும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேகா வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் ஆலய குருக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். தேசிய அளவிலான முதலாவது ஜூனியர் மிக்ஸ்ட் நெட்பால் போட்டியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான முதலாவது ஜூனியர் மிக்ஸ்ட் நெட்பால் போட்டி கடந்த மாதம் ஹரியானா மாநிலம் பவானி மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அணி பங்கு பெற்று விளையாடி 2ஆம் இடம் பிடித்தது. நேற்று புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு வந்த வீரர் வீராங்கனைகளை புதுச்சேரி அமைச்சூர் நெட்பால் அசோசியேஷன் துணை சேர்மன் சிவகுமார், அமுதவாணன், துணை செயலாளர் சிவபாலன் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்தி இனிப்புகளை வழங்கி சிறப்பான முறையில் வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு வரவேற்றனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் இன்று ஹோட்டல் அண்ணாமலையில் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி மற்றும் மக்கள் சார்ந்த அரசியல் முன் நகர்வுகள், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் திட்டமிடல் சார்ந்த மாநில பொறுப்பு நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் இன்று புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் புதுச்சேரி மேலிட பார்வையாளர்கள் பாலா, முரளிவர்மன், முத்தம், சிவகுமார் முன்னிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மண்டல வாரியாக கட்டமைப்பை உறுதிப்படுத்தி மக்கள், சமூக பணி, மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்னெடுப்பது மற்றும் தேர்தல் நகர்வுகளை துரிதப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்தாய்வில் புதுச்சேரி மாநில அனைத்து தொகுதி செயலாளர்கள், தொகுதி தலைவர்கள், மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் என 100க்கும் மேற்பட்ட உறவுகள் பங்கேற்றனர். 2026ஆம் சட்டமன்ற தேர்தலில் தமிழர் கட்சி மக்களோடு கூட்டணி வைத்து பெரு வெற்றியை பெற்றிட உறுதியெடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற சங்கமம் 2025 நிகழ்ச்சிகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்.
புதுச்சேரி லப்போத் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளி. இப்பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் சங்கமம் 2025 விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், படிப்பு திறன், தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவும் இதில் இடம்பெற்றிருந்தன. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெண் கல்வி துணை இயக்குனர் சிவராம ரெட்டி, வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் குணசுந்தரி, காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டவுன் பாண்டிச்சேரியின் ஆனந்தன், பிரேம்நாதன் ஆகியோர் பங்கேற்று விழாவை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.